இந்து மதமே கூடாதுன்றான். இந்த சேகர் பாபு எப்பயாவது கண்டிச்சாரா? யார் சேகர் பாபு? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். இந்துக்களுக்கெல்லாம் இந்து சமயத்துக்கெல்லாம் ஒரு அமைச்சர் போட்டு கோவிலை கண்காணிக்கிற நீ இந்து மதத்தை கேலி பண்றான், கொச்சைப்படுத்துறான். நீயே போய் என்ன பண்ற? அலுவலியான்னு சொல்ற. அந்த நீ கலந்துகிற கூட்டத்துல உங்களுடைய துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு போல ஒழிக்கிறார். அப்ப உனக்கு சூடு சொரணம் வந்துக்கணுமா இல்லையா? நீ வந்து கேட்டுக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் முருக பக்தர் மாநாட்டு மூலியமா பிளவுபடுத்த போறாங்க. அதே மதுரை மண்ணுல செஞ்சட்டை பேரணி நடந்துச்சு. அந்த செஞ்சட்டை பேரணியில இந்து மதத்தை சனாதன தர்மத்தை கோடான கோடி மக்கள் வழிபடுகின்ற ஐயப்பனை கேவலப்படுத்தினான். எவனா பேசுனீங்களா? சேகர் பாபு சொல்றாரு இது சங்கிகள் மாநாடு, உண்மையான முருக பக்தர் மாநாடு அல்ல. சேகர் பாபு அவர்களை உங்களுக்கு ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினான் ஒருத்தன் யூடியூப்ல, இன்னொருத்த சிவபெருமான இழிவுபடுத்தினான் யூடியூப்ல. யார் அவன்? ரெண்டு பேருமே திகாவை சார்ந்தவன், திமுகவை சார்ந்தவன். எல்லாரும் இந்து மதத்தை கேலி கிண்டல் பண்ணிருக்கான். இப்ப தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஒன்னு சேர்ந்தவன எல்லாம் குதிக்கிறான். முருக பக்தர்கள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி தமிழகம் இதுவரையிலும் கண்டிராத மிகப்பெரிய மாநாடு. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் சொல்ல போறான். எப்படி முருகர் வேல் கொண்டு அசுரனை அழித்தாரோ, ஜூன் மாதம் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் ஒன்று திரண்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து விரோத அசுர சக்திகளை அழிக்க போறோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திமுக, திக, விடுதலை சிறுத்தை, இந்து விரோத கம்யூனிஸ்ட் எல்லாம் நெஞ்சில கை வச்சு யோசனை பண்ணீங்க. நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 22ஆம் தேதி கூடுகின்ற கூட்டம் நாடே அதிர போகுது. முருக பக்தர்கள் மட்டுமில்ல, சாதுக்கள், சன்னியாசிகள் எத்தனை கிராமங்கள்ல வேலை பார்த்திருக்க தெரியுமா? எத்தனை குழுக்கள் வரப்போறாங்க தெரியுமா? இந்த சக்தியை நேற்று இன்னைக்கு உருவாக்கல தமிழ்நாட்டில். இந்த சக்திக்காக வீரத்துறை ராமகோபாலன் தன் வாழ்நாள் முழுவதும் சமுதாயத்துக்கு கொடுத்தார். வெள்ளையப்பன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நூற்றுக்கணக்கான பேர் ரத்த சிந்தி வளர்த்த இயக்கம் இந்து முன்னணி. நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் தன் வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த இந்து சக்தியை உருவாக்கி வச்சிருக்கோம். இந்து சக்தியை உருவாக்கிட்டு இருக்கோம். இந்து சமுதாயம் கேலி கிள்ளக்கு நினைச்சிட்டீங்களா? இந்து விரோதிகள் இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் கொடுக்கின்ற அந்த எச்சை எலும்பு சாப்பிட்டு இந்து மதத்தை ஒன்னா சேர விடாம கோர்ட்டுக்கு போனா அனுமதி இல்ல, வழிபாடுக்கு அனுமதி இல்ல, அந்த அரங்குக்கு அனுமதி இல்ல, மாநாட்டுக்கு அனுமதி இல்ல, நீதிமன்ற காரி துப்புது உங்களை. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் அனுமதி உண்டு. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விடுதலை கழகம், விடுதலை சிறுத்தை, மே 17 திக பார்வையில தந்தை பெரியார் விடுதலை கழகம் திருட்டு பையன், தந்தை பெரியார் பார்வையில திராவிட கழகம் திருட்டு பையன், இடது கம்யூனிஸ்ட் பார்வையில வலது கம்யூனிஸ்ட் திருட, வலது கம்யூனிஸ்ட் பார்வையில இடது கம்யூனிஸ்ட் திருட, எல்லா திருட்டு பையனும் ஒன்னா சேர்ந்து போய் காவல்துறை தலைமை காவலர்கிட்ட புகார் கொடுக்கறாங்க. அனுமதி கூடாது மதுரை மாநாட்டுக்கு. கேவலம் அல்ல உங்களுக்கு? ஜனநாயக நாடா? நேரடியா கருத்தா போதுக்கு நேரா வாங்க. ஆட்சி அதிகாரம் திமுக, ஆட்சி அதிகாரம் திமுக கூட்டணி உங்களுக்கு சாதகமாக அற்ற பேர் தூக்கிட்டு போறீங்க. காலம் மாறும். உங்களை குப்பையில தூக்கி போட போறான் தமிழக மக்கள். உங்களை புறந்தள்ள போற தமிழக மக்கள். உண்மையான தமிழர்கள் இந்துக்கள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முருக பக்தர் மாநாட்டில் பங்கேற்க வேண்டும். இந்து சனாதன தர்மம் தழைத்தோங்க வேண்டும். இந்து விரோதிகள் தொடை தெரியப்பட வேண்டும் தமிழ்நாட்டில். நன்றி, வணக்கம்.